பர்சனல் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி முழுக்க கன்னிங் சேல்ஸ் பீப்புளாக நிறைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவங்களோட ப்ரைமரி கோலே நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை விற்கிறது தான். ப்ராஃபிட்டபிள்னு நான் சொன்னது கஸ்டமரான நமக்கு கிடையாது, இன்ஸ்டியூஷனான அவங்களுக்கு. சேல்ஸ் பிச்சே ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் நிறையா காம்ப்ளெக்ஸ் ஜார்கன்ஸ், அதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸை வச்சு பேக் பண்ணி கஸ்டமரான நம்மளை ஒரு கன்ஃபியூஷன் ஜோனுக்குள்ளே தள்ளிடுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸும் ஒரு ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் தான் அது பெஸ்ட் ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட்னு ஒரு மித்தில் மூழ்கி போயிருக்கிறதுனால ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. இது ஒன்றும் கான்ஸ்பிரசி தியரிலாம் கிடையாது, பட் நம்ம ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியோட ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி என்னன்னு கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாமா? நான் அருண், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்டர் லிட்ரஸி வித் அருண். நம்ம எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக இருந்தாலோ, இல்லை நம்மளுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி வேணும் ஆர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு ஒரு பேங்க் பிரான்ச் அப்ரோச் பண்ணும்போது நம்மள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்ரோச் பண்ணுவார். அவரோட எக்ஸ்ப்ளனேஷனில் ரிட்டர்ன்ஸை பற்றி அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஆனால் சார் இது கேரண்டீட் இன்கம் ப்ராடக்ட் சார் இது கேபிட்டல் ப்ரொடெக்டட் ப்ராடக்ட் சார் அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், டேக்ஸ் பெனிஃபிட், சேஃப்டி ஆல் இன் ஒன் ப்ராடக்ட் சார்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கும்போது ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஃபீல் வரும். பட் முக்கால்வாசி பேருக்கு ஒன்றுமே புரியாது, ஆனால் புரிஞ்ச மாதிரி காட்டிப்போம். அண்ட் இந்த விஷயம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் தெரியும். ஏன்னா நம்ம தான் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் தான் நல்ல ப்ராடக்ட், பெஸ்ட் ப்ராடக்ட்னு சப்கான்ஷியஸாகவே நம்புகிறோம். நம்மளை இங்கே எது ஸ்டாப் பண்ணுதுன்னா நம்மளோட ஈகோ தான். ஜாய்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ஈகோக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈகோ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை நாலேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம நாலேஜ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளோட ஈகோ லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளோட நாலேஜ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்மளோட ஈகோ லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு எது தெரியாது, எது புரியலங்கிறத அக்னாலேஜ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உண்மையான ஞானமே பிறக்குது. ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது தெரியாத ஒன்றில், புரியாத ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட தெரிஞ்ச, புரிஞ்ச ஒன்றில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கேபிட்டலிசம், தமிழில் முதலாளித்துவம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளாதாரம் விரிவடைகிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கெடுதலும் இருக்குது கஸ்டமரான நம்ம உஷாராக இல்லைனா. கஸ்டமர் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி பற்றின ஒரு கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். அண்ட் கஸ்டமரான நமக்கும் சரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிடைக்கும். கஸ்டமரான நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, நம்ம இக்னரன்ஸ், அறியாமையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாஜரேட்டட் பெனிஃபிட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஹிடன் ஃபீஸோட ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ நம்ம தலையில் கட்டிடுவாங்க. இதனால் என்டையர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப தீய சக்தின்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் ஒரு ப்ராஃபிட் சீக்கிங் பிஸ்னஸ் எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இவங்களும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளோட க்ரீடை, நம்மளோட ஃபியரை, நம்மளோட ஈகோவை, நம்மளோட இக்னரன்ஸை அண்ட் நம்மளோட சேஃப்டி இல்யூஷனை பிஸ்னஸாக மாற்றிடுவாங்க. வரலாற்று பக்கத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தோன்னா 1930 1950 வரைக்கும் இந்த டொபாக்கோ கம்பெனிஸ், அதுலேயும் முக்கியமாக சிகரெட் மேனுஃபேக்சரர்ஸ் டாக்டர்ஸை வச்சு ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணாங்க. அது என்னன்னா, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது த்ரோட் இரிட்டேஷனை கம்மி பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும்னு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் ஏர்லி 19th century 20th centuryல பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஆயில், எஸ், பாம்பில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆயிலை க்யூர் ஃபார் ஆல் எயில்மெண்ட்ஸ் அண்ட் டிசீசஸ்ன்னு மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி நிறையா ஃபேக் ப்ராடக்ட்ஸும் மார்க்கெட்டில் உலா வந்துச்சு. திடீர்னு மெடிக்கல் சொசைட்டி ஒரு ரியலைசேஷன் ஃபேஸ்குள்ளே போய் இதே மாதிரி கண்டினியூ ஆகிறது நல்லதுக்கு இல்லைன்னு ரியலைஸ் பண்ணி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் மெடிசன்ஸ் வாங்கணுன்னா ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கி பர்சனல் ஃபைனான்ஸ் ப்ராடக்ட்ஸும் மாட்டிக்கிட்டு இருக்கு. காம்ப்ளெக்ஸான ஒன்று தான் நல்லது, பெஸ்ட்டுன்னு நம்ம நம்புறதுனால நம்மளோட வீட்டோட ஃபைனான்சஸை பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம தலையில் ஈஸியாக தள்ளி விட்டுறாங்க.
சிம்பிளான ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ் இன்னும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் இதில் கமிஷன்ஸும் இன்சென்டிவ்ஸும் ரொம்ப கம்மிங்கிறதுனால இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா இதை பார்ப்போம். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஒன்று. இதுக்கு ஒரு சிம்பிளான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தால் போதும். ஆனால் எந்த ஒரு ஏஜென்ட்டும் சரி, எந்த ஒரு எம்ப்ளாயியும் சரி இந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு பதிலாக யூனிட் லிங்க்ட் பிளான் மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான பிளானு, ஒரு ஹை ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹை கமிஷன்ஸ் அண்ட் இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு ப்ராடக்டை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம எதை வாங்க போகிறோங்கிறத விட இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு எதை செல் பண்ண ரெடியாக இருக்குன்றத கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கவர்மெண்ட்டோ ரெகுலேட்டரி பாடிஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி சிஸ்டமிக், அதாவது அமைப்பு ரீதியான மாற்றத்தை எடுத்துகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதை விட நம்மளோட அவேர்னஸையும் நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தையும் டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லைஃபுக்கு சிம்பிளாக ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த்துக்கு ப்ராக்டிக்கலாக நல்ல கவரேஜ் உள்ள ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அண்ட் வெல்த்துக்கு 3லேருந்து 5 மியூச்சுவல் ஃபண்ட். எல்லாத்துக்கும் மேலே லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபைனான்ஷியல் டிசிப்ளின். ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியே ஒரு தீய சக்தின்னு நான் இங்கே சொல்லலை. ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் எல்லாரும் ப்ராஃபிட்டை நோக்கி தான் ஓடுவாங்க. பட் கஸ்டமர்ஸ் ஆன நம்ம ஒரு அவேர்னஸோட ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அவ்வளோ ஈஸியாக இங்கே விக்டிம் ஆக மாட்டோம். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணி அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நிதி விழிப்புணர்வில் சேர்ந்து பயணிப்போம்.